நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம போகர் சித்தர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். போகர் சித்தர் என்றாலே நவபாஷான சிலை நம்ம எல்லாருடைய நினைவுக்கு வரும். அதை அவர் எப்படி உருவாக்கினார், மேலும் இவர் சீன தேசத்தில் பிறந்தார் என்று ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகர் இவர் 18 சித்தர்களில் ஒருவர் ஆவார். இவரோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா காலங்கிநாதர் என்ற சித்தர் இவரோட குரு. இவருக்கு பல சீடர்கள் இருந்தாலும் புலிப்பாணி என்ற சீடர் இவருக்கு பிடித்தமான மற்றும் அனைவராலும் போற்றப்படும் சீடர் ஆவார். இவர் கிமு 500 மற்றும் கிமு 100க்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்திருக்காருன்னு ஒரு குறிப்பு சொல்லப்படுது. இவர் சித்த மருத்துவத்திலும் யோக கலைகளிலும் ரசவாதம் செய்வதிலும் தத்துவ விஷயங்களிலும் சிறந்து விளங்கினார். அது மட்டுமின்றி ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் இவர் விளங்கியிருக்கிறார். யோகாசனத்திலும் சிறந்து விளங்கியிருக்கிறார். இவையன்றி அஷ்டமா சித்திகளில் ஒரு கலையான கூடுவிட்டு கூடுபாய்தல் கலையில் இவர் பேர் போனவராக இருக்கின்றார். இக்கலையை அடிப்படையாக வைத்து தமிழ் திரைப்படங்களில் போகன் என்ற திரைப்படம் வந்திருக்கிறது. அந்த திரைப்படத்தின் மையக்கருத்தும் இதுவாகும். போகர் தமிழ்நாட்டில் வைகாசி மாதத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்று கூறப்பட்டாலும் இவருடைய உண்மையான பிறப்பு பற்றி அறிய முடியவில்லை. தற்போது சொன்ன குறிப்பே அவருடைய அரிய நூல்களில் ஒன்றான போகர் 7000 எனும் நூலிலிருந்து பெறப்பட்டது. இப்படி இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் என்று தமிழ் மக்களால் கூறப்படும் போது இவர் சீன நாட்டை சேர்ந்தவர் என்று சீன மக்களாலும் கூறப்படுகிறது. அது என்னவென்றால் இவர் சீன நாட்டில் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் என்றும் இவரை சீனர்கள் போயங் வே என்று அன்போடும் அழைக்கின்றார்கள். இவருக்கும் சீன அரச குடும்பத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இவருடைய கோட்பாடுகள் டாவோயிசம் என்று சீனர்களால் கூறப்பட்டது. போயங் வே எனப்படும் போகர் என்ன பண்றார், இரவா நிலையை அடைய வேண்டும் என்று தன்னுடைய குரு மற்றும் ஒரு நாயை அழைத்து கொண்டு மலைக்கு செல்கின்றார். அந்த மலையில் பல நாட்கள் பல ஆராய்ச்சிகளை செய்து ஒரு அமிர்தத்தை கண்டுபிடிக்கின்றார். அந்த அமிர்தத்தை முதலில் அந்த நாய்க்கு கொடுத்து பரிசோதிக்கின்றார். அந்த நாயோ அந்த அமிர்தத்தை உண்டு மயங்கி விடுகின்றது. சரி, நாய் மயங்கி விட்டதே என்று தானும் அந்த அமிர்தத்தை உட்கொள்கிறார். அவரும் மயங்கி விடுகின்றார். இதனை பார்த்து கொண்டிருந்த அவருடைய சீடர்கள் இருவர் குரு வழியே தம் வழி என்று அந்த அமிர்தத்தை தானும் பருகி மயக்கமடைந்து விடுகிறார்கள். இவையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மற்ற சீடர்கள் குரு போகரை நம்பாமல் அவரை விட்டு விலகுகின்றனர். சிறிது நேரம் கழித்து போகர் கண் விழித்து மீதமுள்ள அமிர்தத்தை அந்த நாய்க்கும் மற்ற சீடர்களுக்கும் கொடுக்கின்றார். அவர்களும் கண் விழித்து விடுகிறார்கள். இந்த கதையானது பண்டைய சீன ஓவியத்தில் போகர் மலையின் மேல் அமிர்தத்தை கண்டுபிடிப்பது போன்று ஓவியமாக வரையப்பட்டுள்ளது. அதன் மூலம் இந்த கதையானது அறியப்படுகிறது. இப்படி சீனர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கும் போது தமிழர்களின் கருத்து என்னவென்றால், பாரத தேசமும் சீன தேசமும் மூலிகை வளங்களில் ஒரு சேர இருந்தது. ஆகையால் தான் போகர் நம் பாரத தேசத்திலிருந்தும் சீன தேசத்திற்கு அடிக்கடி வான்வழியாக சென்று வந்தார் என கூறப்படுகிறது. அப்படி அவர் வான்வழியாக சென்று வரும்பொழுது சென்று வருவது கடினமாக இருக்கும் அல்லவா, அதனால் அங்கேயே இருக்க வேண்டும் என்று சீன யோகி, அவர் பெயர்தான் போயங் வே எனவும், அவருடைய உடம்பில் கூடுவிட்டு கூடுபாயம் திறனால் அவருடைய உடம்பில் தங்கியிருந்ததால் அவர் சீனரானார் என்று தமிழர்கள் தங்களுடைய வாதத்தினை முன்வைக்கின்றனர். மேலும் பாரத தேசத்தின் உணவு வழக்கமும் சீன தேசத்தின் உணவு வழக்கமும் வேறுபட்டிருந்தது. என்னவென்றால் பாரத தேசத்தின் உணவு வகைகளில் அறுசுவையும் கலந்திருக்கும். சீன உணவு வகைகளில் ரஜோ குணத்தை தூண்டுவதாகவும் எலும்பு நரம்பு போன்றவற்றை வலுவாக்கும் தன்மை கொண்ட உணவுகளாகவும் இருக்கும். இப்படி இருக்கின்ற பொழுது சீன தேசத்தில் பல தற்காப்பு கலைகள் பிரசித்தி பெற்றிருந்தது. அவையில் ரஜோலி எனப்படும் ஒரு யோக முறை தலை சிறந்திருந்தது. அந்த கலையை கற்க வேண்டும் என எண்ணி போகர் அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர். அப்பொழுது அவரின் தலையில் அடிபட்டு அவருடைய எண்ணங்கள் மறந்து விடுகின்றது. அவர் மறந்து அப்படி இருக்கின்ற பொழுது இதனையெல்லாம் அறிந்த அவருடைய சீடரான புலிப்பாணி என்கின்ற சித்தரானவர் அங்கு அவரை பார்த்து கண் கலங்கி மனம் நொந்து அழுகிறார். அழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவரை தன் முதுகில் சுமந்து இந்தியாவிற்கு அழைத்து கொண்டு வந்து அவரை சரி செய்வதற்கான பல வேலைகளை செய்கின்றார். இருப்பினும் அவர் சரியாவது போன்று தெரியவில்லை. ஆகையால் குருவிடம் கற்ற கலையை குருவுக்கே உபதேசித்து அவரை சரியாக்க வேண்டும் என என்கிறார். ஆனால் அதில் ஒரு சிக்கல் உண்டு. என்னவென்றால்
குருவிடம் கற்றதை குருவுக்கே உபதேசிப்பது என்பது பெரிய குற்றமாகும். அது மட்டுமின்றி அந்த சீடர் சாபத்திற்கு ஆளாக நேரிடும். ஆகையால் குருவின் சரீரத்துக்கு உபதேசிப்பது போல அவரின் உள்ளிருக்கும் ஆன்மாவிற்கு உபதேசிக்கிறார் புலிப்பாணி சித்தர். அப்படி உபதேசித்து அவருக்கு பழைய எண்ணங்களை எல்லாம் வர வைக்கிறார். போகரும் பல எண்ணங்களை எல்லாம் நினைவுக்கு வந்து மீண்டும் பழைய நிலைக்கு அடைகிறார். இப்படி பல விஷயங்களில் அனுபவப்பட்டு பழுத்த ஞானி ஆகிவிட்டார் போகர் சித்தர். அவர் கடைசியாக வந்து சேர்ந்த இடம்தான் பழனி. அங்குதான் அவருக்கு முக்தி கிடைத்தது என்று தமிழர்கள் தங்களின் கூற்றை வைக்கின்றனர். இதை ஆணித்தனமாக நிரூபிக்கும் வகையில் கோரக்கர் நவபாஷான சிலை செய்வதற்கு உதவியுள்ளார் என்று போகரே தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார். என்னடா இவன் இவ்வளோ விஷயத்த சொல்கிறான், ஆனால் போகர் என்றாலே நவபாஷான சிலை என்பது நினைவுக்கு வரும். செஞ்சது அவர், அதுலேருந்து பல விஷயம் இருக்குது அப்படின்றது எல்லாரோட நினைவுக்கு வரும். அதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா பார்ட் 2ல் பார்க்கலாம். குட் பை கைஸ்.